எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் மாங்காய் வச்சு மாங்காய் துவையல் தான் அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சமாக நான் கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அது கூட 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பூண்டு உரித்து விட்டுருக்கேன். இந்த மாதிரி மாங்காய் எடுத்துகிட்டு நான் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக நான் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி மாங்காய் துவையல் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள். இதை வதக்கிட்டு அப்படியே நம்ம துவையல் அரைக்க வேண்டியதுதான். எப்படி அரைக்கிறேன் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். நான் இதை வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கிக்கிறேன். நான் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சட்டி வச்சு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இந்த எண்ணெயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே ஒன்றாவே கொட்டி வதக்கிக்கலாம். நான் இப்போ இதை வந்து ஒன்றா கொட்டி வதக்கி எடுத்துக்கிறேன். லைட்டாக வதக்கி எடுத்துக்கிட்டேன். நான் வதக்கி எடுத்துக்கிறேன். வதக்கி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இந்த மாதிரி மாங்காய் துவையல் அரைக்க வந்து நான் எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துட்டேன். இந்த பாருங்கள், எல்லாமே வந்து வதக்கி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு மிக்ஸி சாரில் போட்டு அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைக்க வேண்டியதான், வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு மிக்ஸி சாரில் மாற்றிக்கிட்டு உப்பு சேர்த்து அரைக்க வேண்டியதான். அரைச்சோம்னா மாங்காய் துவையல் ரெடி. இந்த மாதிரி வதக்கினதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மாங்காய் துவையல் அரைச்சிட்டேன். நீங்களே இது போல் மாங்காய் துவையல் அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி துவையல் அரைச்சிட்டேன். இந்த துவையல் வந்து நம்ம சாதம் வடித்து சுடு சாதத்தோடு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி மாங்காய் கிடச்சிது அப்படின்னா துவையல் அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.